அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபுதா பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம புடம் போட்டுக்கிட்டு இருக்கிறது செம்பு புஷ்பம், அதாவது தாம்பர புஷ்பம் அப்படிங்கிற செம்பு புஷ்பத்தை நம்ம தகட்டிலிருந்து கெந்தகத்தின் மூலியமாக அதை வெட்டையாக்கி போடுற முறை இருக்குது. ஆனால் எல்லா சித்தர்களும் சொல்கிறது துருசிலேருந்து செம்படுத்து போடுற முறை தான் உயர்ந்த முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ துருசிலேருந்து நம்ம செம்பெடுக்கணும். அந்த துருசிலேருந்து செம்பெடுத்து அந்த செம்புலேருந்து நம்ம பஸ்பமோ அல்லது செந்துரமோ அல்லது சுண்ணம் நல்லா உயர்ந்த முறை தான். அந்த முறையில் நம்ம போடணும். அந்த முறையில் துருசிலிருந்து செம்பெடுத்து அந்த செம்பை முறையாக சுத்தி பண்ணி, களிம்பு இல்லாமல் சுத்தி பண்ணி, ஏன்னா அந்த துருசு செம்புலேயும் களிம்பு நிறையா இருக்கும். அதை நம்ம எடுத்து 140 கிராம் இந்த நேரம் எடுக்க முடிஞ்சு முதல் தடவை. இப்போ அந்த 140 கிராம் முறைப்படி சிறு செருப்படை சாரலாச்சு அரைச்சி நம்ம புடம் போட்டிருக்கோம். இது நமக்கு செந்தூரத்துக்கு தான் வரும். அதே நம்ம சுண்ணமாக்கணும்னா வேலிப்பருத்தியிலேருந்து நம்ம சாம்பல் எடுத்து வச்சுக்கிடணும். அது அண்டை செய்நீர் விட்டு அரைச்சி நம்ம சுண்ணமாக்கணும். அப்படி சுண்ணமாக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம முறைப்படி ஏற்கனவே சுண்ண முறைக்கும் கட்டு முறைகளுக்கும் நிறைய முறைகள் சொல்லிட்டு வரோம். அதிலிருந்து கொண்டு நீங்கள் சுண்ணமாக்கணும். இப்போ இது நம்ம உயர்ந்த நம்ம கற்ப மருந்து நம்ம சாப்பிட்றதுக்காக வேண்டி உயர்ந்த முறையில் போட்டு வரோம். இந்த செந்தூரம் என்ன ஆகும்னா, இந்த செம்பூரத்தை நீங்கள் டெஸ்ட்டுக்கு 1 கிராம் எடுத்து வெள்ளியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெள்ளி கலர் மாறும். அதாவது மட்டமான உலகம் உயர்ந்த முறைக்கு வரும். அப்போ இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய 4448 நோயும் குணமாகி நம்முடைய ஆயுளையும் அதிகரிக்கக்கூடியது, எல்லாவித நோயவும் குணமாக்கக்கூடியது. அப்படி உள்ள இந்த துருசு செம்புலேருந்து எடுக்குத இப்போ நம்ம புடம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம காட்டில் இயற்கையான வளங்களில் உள்ள நம்முடைய காட்டில் வச்சு தான் புடம் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இங்கே இயற்கை தோட்டம்தான். அந்த தோட்டத்தில் வச்சு நம்ம புடம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வகுப்புலேயும் அதாவது அதிகமாக யூடியூப்குள்ளே அதிகமாக போகாட்டாலுமே நிறைய முறைகளை நம்ம காட்டில் வச்சு தான் சொல்லி கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு சில முறைகள் ரகசியமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நம்ம காட்டில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வராங்களோ, அது 40 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, அந்தந்த யோகா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம்லாம் கிடைக்கும். துருசில் செம்பெடுக்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெலாம் அதிகமாக கஷ்டப்பட்டோம். இப்போ எளிமையான முறையில் எப்படி துருசிலேருந்து செம்பெடுக்கிறது, அந்த செம்பை எப்படி களிம்பு இல்லாமல் மாற்றுறது, அது பிறகு எப்படி நம்ம சுண்ணத்துக்கோ பஸ்பத்துக்கோ கொண்டு போகிறது அப்படிங்கிற முறையை நமக்கு தெளிவாக சொல்லணும்னா நம்மளுடைய வகுப்பில் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்ளிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் போட முடியாது. அதனால் நம்ம மூலிகை வகுப்பு வரது 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மூலிகையில் நீங்கள் என்ன கேள்வினாலும் கேளுங்க. உங்கள் கேள்விக்கு போகிறோமே பதில் நிறைய சொல்ல போகிறோம். ஏன்னா முக்கியமான கேன்சருக்கு குணமாகக்கூடிய கெண்டை கட்டை பற்றி சொல்ல போகிறோம்.
இன்றைக்கி எப்பேற்பட்ட கேன்சரையும் குணமாக்கக்கூடிய மருந்துகள்லாம் இப்போ நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நம்ம வகுப்பில் வந்து கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.